நாம் நின்று கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 23 முதல் 27 வரை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கும் மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஆமென். நீங்கள் உட்காரலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் சமாதானத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தையினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாவதாக. கர்த்தர் அதை பிட்டு நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். இந்த செய்திக்கென்று ஒரு தலைப்புக்காக 22ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், ஈவன் நவ் லார்ட், இப்பொழுதும் கூட ஆண்டவரே. கவனிங்க, இந்த 11ஆம் அதிகாரத்துல, யோவான் 11ஆம் அதிகாரத்துல இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்களுடைய குடும்பத்துடைய பேக்ரவுண்ட் பின்னணியை பற்றி ஒரு சரித்திர ஆசிரியர், அதாவது பண்டிதர் இங்கிராம் என்பவர் எழுதிய இந்த பிரின்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் டேவிட், தாவீது வீட்டின் இளவரசன் என்ற புத்தகத்துல அநேக காரியங்களை எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை அது உண்மை இல்லாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா இந்த செய்திக்கு இது ஒரு பின்னணியா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த பண்டிதர் இங்கிராம் அப்படிங்கிறவரு இந்த குடும்பத்தை பற்றி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இயேசுவை யோவான் ஸ்நானகனிடத்தில் அழைத்து வந்த ஒருவன் தான் இந்த லாசரு என்று எழுதியிருக்கிறார். பாருங்க, மார்த்தாலும் மரியாளும் அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு அழகான எபிரேய பெண்களா இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, எருசலேமில் தேவாலயத்துல அந்த தலையில் அணியும் குல்லாக்களை நெய்து கொண்டு வந்து தேவாலயத்துக்கு முன்பாக அதை விற்று கொண்டிருந்தார். லாசரு என்ன செய்தான் என்றால், லாசரு தேவாலயத்துல ஒரு வேத பாரகனா இருந்தான். ஆசாரியர்களுக்காக நியாயப்பிரமாண நிருபங்களை அதை உண்டாக்கி பயின்று கொண்டு அதை செய்து கொண்டு அவன் இருந்ததாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். விசேஷமாக இயேசுவானவர் லாசரோடு நல்ல ஒரு ஐக்கியம் கொண்டிருந்தார். அவர் என்ன செய்வார்னா, அவ்வப்போது லாசர் வீட்டுக்கு அவர் வருவார். ஏன்னா லாசருடைய, மார்த்தாளுடைய, மரியாளுடைய போதகர் இயேசுவா இருந்தார். அப்படி வரும்பொழுது மார்த்தாலோ அவருடைய வார்த்தைக்கு கிட்டத்தட்ட செவி கொடுப்பதில் அவன் கொஞ்சம் காலம் கடத்தி வந்தவளா இருந்தார். அதே சமயத்தில் அவள் அந்த போஜனத்தை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். மரியாள் என்ன செய்தாள் என்றால், மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அப்படியாக தேவனுடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று வேத வாக்கியம் அங்கு சாட்சியிடுகிறது. புரிகிறதா? பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரன் இடத்துல அவர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, உன்னுடைய சிநேகித லாசரு மரித்து போயிருவான், ஆனா அது தேவனுடைய மகிமைக்கு நன்மையா இருக்க போகிறது. அதனால நீ என்ன செய்யனா, அந்த வீட்டை விட்டு நீ தூரமா போ. ஏனென்றால் நீ அவனுக்காக ஜெபிக்கும்படி அல்லது அவனை குணப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படும். நீ அதை செய்ய நான் இப்பொழுது விரும்பல அப்படின்னு பிதாவானவர் குமாரனிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும். ஆகையினால இயேசு என்ன செஞ்சாரு, மரியாள்கிட்டயோ மார்த்தாள்கிட்டயோ லாசருட்டியோ எந்த எச்சரிப்பும் இல்லாம, எதையும் சொல்லாம, அவர் எந்த ஒரு காரியமும் இல்லாம அந்த வீட்டில இருந்து தூரமா கடந்து போறாரு. அவர் வேற எங்கேயோ போறார். அவர் திரும்பி வரவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, அப்படியே போய் பட்டணங்கள், ஒரு பட்டணம் இன்னும் வேறொரு பட்டணத்துக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். கவனிங்க, போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இயேசு நம்முடைய வீட்டை விட்டு செல்லும் பொழுது தொல்லையானது வாசற்படியில படுத்திருக்குமா? தொல்லையானது வாசற்படியில படுத்திருக்குமா? இயேசுவானவர் நம்முடைய சபையை விட்டு வெளியே போகும்போது தொல்லையானது அந்த பாதையில வந்துருமா? பாருங்க, வேதத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிவிக்கும் போது
இந்த காரியங்கள் எல்லாம் சரியாத்தான் இருக்கும், ஆனா நான் அதை என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்களா, சில பேர் அது அப்படிதான் இருக்குது, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அவ்விதம் செய்ய மாட்டேன் அப்படி என்று அவர்கள் சொல்லும் பொழுது, வார்த்தையை விட்டு வேற ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது, வார்த்தையை விட்டு ஒரு போதகருடைய சொந்த போதகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு சபையுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படி நாம அந்த விதமான காரியங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது தொல்லையானது நம்முடைய பாதையில் என்ன செய்யுங்க, வந்துவிடும். ஆமென். அது எப்போது நாம் என்ன செய்யணும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 41 அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு எத்தனை வயது, இயேசுவுக்கு 12 வயது. பாருங்கள், இந்த சம்பவத்தை கவனியுங்கள். இயேசு 12 வயது. அவங்க வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு போறது வழக்கம். அந்த பஸ்கா பண்டிகைக்கு போயிட்டு அவங்க சொந்த ஊருக்கு திரும்பணும்னா 3 நாள் ஆகும். அந்த 3 நாள் பிரயாணத்துல அவர் அப்பா அம்மாவோட வராம கொஞ்சம் பின்தங்கி வந்திருக்கிறார். அந்த விதமான பண்டிகை நேரத்துல, சந்தோஷமான நேரத்துல அவங்க அவரை விட்டுட்டு 3 நாள் பிரயாணம் போயிட்டாங்க. 3 நாள் பிரயாணம் போன பிறகு பாக்குறாங்க அவர்களிடத்தில் இல்ல. பாருங்க, கவனிங்க. அப்புறம் திரும்ப என்ன செய்யறாங்க, இயேசு ஒரு கால் அவர்களுக்கு அறிமுகமான சிலர் இடத்துல, அதாவது அவங்களுக்கு சொந்தமானவர்கள் இடத்துல அப்படி பிரயாணம் பண்ணி வரும் பொழுது அந்த சொந்தக்காரர்கள் அறிமுகமான இடத்துல வருவாரு, அவர் கூட வந்துட்டு இருப்பாரு நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த விஷயத்தை அவங்க சாதாரணமா எடுத்துக்கொண்டாங்க. இயேசு அவர்களோட வரல, சரி இன்னொருத்தரோட வருவாங்க, அவங்க நம்முடைய உறவினர் கூட வருவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுட்டாங்க. லூக்கா சுவிசேஷம் 2:44 படிக்கும் பொழுது, உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். ஆமென். பாருங்க, அவர்கள் அவரை கண்டறிய அவர்களுக்கு அறிமுகமானவர்களூடாக சென்ற போது அவர் அங்க இருக்கல. கவனித்தீர்களா? இன்னைக்கு நம்முடைய சபையோடு இருக்கிற ஒரு பெரிய தொல்லை என்னன்னா, நாம் என்ன செய்யறோம், பின்னோக்கி பார்க்கிறோம். முன்னானவைகளை நாடி என்று பவுல் சொல்லுகிறார். நாம பின்னோக்கி பார்க்கிறோம். எப்படின்னா, உதாரணத்துக்கு விஞ்ஞானத்தை எடுத்துக்கொள்வோம். விஞ்ஞானம் ஒரு நாள் என்ன சொல்லுச்சு, 35 மைல் வேகத்துல பறந்தா அது பூமியோட தரையை விட்டு உயர போய்விடும் சொல்லி விஞ்ஞானிக சொன்னாங்க. அது அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாளுக்கு வேகத்தை கூட்டுறாங்க. இப்ப கவனிச்சீங்கன்னா ஏறக்குறைய மணிக்கு 2000 மைல் வேகத்திலேயே தொடங்குது. அப்ப விஞ்ஞானத்துல முன்னேற்றத்தை பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் மாட்டு வண்டியில போயிருப்பாங்க, முதல் கால்நடையா போயிருப்பாங்க, இல்ல குதிரைகளை போயிருப்பாங்க, கழுதைகளை போயிருப்பாங்க, ஒருவேளை மாட்டு வண்டியில போயிருப்பாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம், கார்ல போறோம். இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு எல்லாமே என்ன செய்யுங்க, ஜெட் விமானத்துல போகக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துரும். இப்படி பின்னோக்கி பார்க்க முன்னோக்கி போய் கொண்டிருக்குது விஞ்ஞானம். அதே போல மார்க்கமும், இந்த ரிலிஜன் தன்னுடைய உள்ளதை காட்டிலும் விஞ்ஞானம் அதனுடைய வேலையில முன்னேற்றம் அடைந்திருக்கிறது போல, இன்னைக்கு மார்க்கம் என்ன செய்யணும், ரிலிஜன் என்ன செய்யணும், பின்னானவையில இருந்து முன்னானவையில நாடி போகணும். நாம் என்ன செய்யணும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி போகணும். நாம் என்ன செய்யறோம்னா, சபையா இருக்கிற இன்னைக்கு நாம முன்னோக்கி போகாம பின்னோக்கி போறோம். ஒரு உதாரணம், இந்த என்னுடைய ஊழியத்துல ஒரு சகோதரியை சந்திச்சு ஞானஸ்நானத்தை குறித்து நாங்க பேசும் பொழுது அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்றது ஓரளவுக்கு எனக்கு புரியுது, ஆனா எங்களுடைய பாஸ்டர் வர சொல்றேன், எங்களுடைய போதகரோட நீங்க பேசுங்க, நீங்க 2 பேரும் பேசுங்க, அப்ப நான் ஒரு முடிவுக்கு வர்றேன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் அந்த போதகரை அந்த சகோதரி வீட்டுக்கு வர வச்சாங்க, என்னையும் அழைத்திருந்தாங்க. சபை மாரநாதா சபையிலிருந்து அந்த போதகர் வந்திருக்கிறார். நானும் அவர் வீட்டுக்கு போனேன். அப்போ ஞானஸ்நானத்தை குறித்து நாங்க பேசுறோம், ஞானஸ்நானத்தை குறிச்ச சத்தியத்தை பேசுறோம். அப்படி பேசும்போது அந்த போதகர் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, வேதத்துல அப்படித்தான் இருக்குது, ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தினகரன், மோன்சிஸ் லாசரஸ், அப்பாதுரை, இப்படி இந்த தலைவர்கள் அதை சொல்லும் போது நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற இது நடந்தது. அதே போல என்னுடைய மாமனாரும் இந்த ஞானஸ்நானத்தை சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது வேதத்தில் அப்படிதான் இருக்குது, ஆனா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதை பார்க்கிறோம். அதனால இப்படி சபையானது ஆவிக்குரிய முன்னேற்றம் இல்லாம பின்தங்கி போகிறத பார்க்கிறோம். ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தது, அதாவது 1200 வருடங்கள் இந்த கத்தோலிக்க ஸ்தாபனமானது ஜனங்களை சபையின் கோட்பாடுகளுக்குள்ள கட்டி போட்டிருந்தது. தேவன் என்ன செஞ்சார், ஒரு அக்னி ஸ்தம்பத்தை, ஒரு வெளிச்சத்தை அனுப்பினார். அந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொண்ட மனிதன் லூத்தர். விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல், அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபையை பிரிக்கிறார், கத்தோலிக்க சபையிலிருந்து ஒரு சபையை பிரிக்கிறார், ஒரு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு சபையை பிரிக்கிறார். அவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள்
பயணம் பண்ணாங்க. லூத்தரும் என்ன செஞ்சிட்டாரு? தன்னுடைய சபையை ஸ்தாபனமாக்கிட்டார். எந்த ஒரு சபையும் ஸ்தாபனம் ஆகும் பொழுது தேவன் அங்க இருக்க மாட்டார். அந்த அக்கினி ஸ்தம்பம் நகர்ந்து போச்சு. அப்ப தேவன் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை ஜான் வெஸ்லிட்டு காட்டினார். அவர் கொஞ்ச நாள் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை பின்தொடர்ந்து போனார். விசுவாசித்தா மாத்திரமல்ல, பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களும் அந்த பாதையில கொஞ்சம் போகும்போது வெஸ்லி மரித்த உடனே அவங்களும் அதை ஸ்தாபனமாக்கிட்டார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? பெந்தேகோஸ்து எழுப்புதல் வந்தது. அந்நிய பாஷையில பேசுறதும், வரங்கள் வியாக்கியானம் பண்றதும், வரங்கள் செயல்படுகிற ஒரு வெளிச்சம் வந்தது. அதை பின்பற்றி இன்னைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்துக்காரர்கள் போனாங்க. அந்த பெந்தேகோஸ்துக்காரர்கள் போகும்போது அந்த அந்நிய பாஷைகளும் வரங்களும் என்ன செஞ்சாங்க? அதிலே அவங்க என்ன செய்ய தங்களை ஸ்தாபனமாக்கிட்டாங்க. இதுவே போதும்னு சொல்லி தங்களை நிலைநிறுத்திட்டாங்க. ஆனா அக்னி ஸ்தம்பமும் அங்கிருந்து லவோதிக்கேயால இருந்து வேற பக்கம் வந்துருச்சு. ஆமென். அதெல்லாமே சரியானதுதான். இப்போ விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் அது வார்த்தை, அதுல கொஞ்சம் ஜீவன் இருந்தது. ஆனா அந்த ஜீவன் என்ன செஞ்சதுங்க? அங்கிருந்து வந்துருச்சு வெளியே. இது போலதான் ஒவ்வொரு காலத்தில் நடந்தது. அதெல்லாம் சரிதான். ஆனா அவர்கள் நம்முடைய காலங்கள்ல வாழவில்லை. மனவாட்டி யுகத்துல அவர்கள் வாழவில்லை. அது சரியானது. அதான் அவர்களுடைய காலத்துக்குரியது. அதுல ஜீவன் இருந்தது. இப்ப ஜீவன் அங்கு இல்லை. இதுதான் செய்தி. பாருங்க, அவங்க தாயும் தகப்பனு திரும்பி வராங்க. அவரை எங்கே கண்டுபிடித்தாங்க? பாருங்க, அவரை விட்டு சென்ற இடத்துல பஸ்கா பண்டிகையில, இந்த காலத்துக்குரிய செய்தி பஸ்கா பண்டிகை என்ன சொல்லுதுன்னா, அது பெந்தேகோஸ்து பண்டிகைன்னு சொல்லுது. பெந்தேகோஸ்து பண்டிகையில இயேசுவை அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. சபைகள் அவரை எங்கே விட்டு விட்டார்கள்? அவரை பெந்தேகோஸ்து பண்டிகையில் விட்டு விட்டாங்க. நாம் இயேசுவை எங்கே விட்டு விட்டோம்? சபை இயேசுவை எங்கே விட்டு விட்டது? பெந்தேகோஸ்து பண்டிகையில. நாம் அந்த பண்டைய கால பெந்தேகோஸ்து வல்லமையிலிருந்து, பெந்தேகோஸ்து பண்டிகையிலிருந்து நாம் விலகி செல்லும் பொழுது நாம் இயேசுவின் இடத்திலிருந்து வெளியே நடந்து சென்று விடுகிறோம். ஆமென். அதுதான் உண்மை. ஆதி பெந்தேகோஸ்து சபையை, அந்த எழுப்புதல ஒரு மனிதன், ஒரு சபையானது, ஒரு ஸ்திரியானது விட்டுவிடும் பொழுது அவர்கள் இயேசுவை விட்டுவிட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். சபையானது தன்னுடைய வல்லமைக்குள்ளாக முன்னோக்கி செல்ல வேண்டும். நம்முடைய சபையானது வீதியில் நடந்து வியாதிகளை சுகப்படுத்தி, மரித்தோரை எழுப்பி, பிசாசுகளை துரத்தி, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து முழு உலகத்தையுமே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று தெளிவாக உணரச் செய்ய வேண்டியதா இருக்கிற காரியமா இருக்கிறது. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அவர் தம்முடைய ஜனங்கள் அவரை காட்சியில் அழைக்கும்படிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம அவரை அழைப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். சபையானது அவரை அழைப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சரி, அவர் எப்படி அழைக்கிறது? சரி, அதை நாம் எப்படி செய்ய முடியும்? நாம அதை ஸ்தாபனங்களூடாக அதை செய்ய முடியாது. ஏன்னா தேவன் ஸ்தாபனங்கள் மூலமாக கிரியை செய்கிற தேவன் அல்ல. எப்போதும் மனிதர்கள் மூலமாக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம அவரை சைக்காலஜியின் கீழே அவர் கொண்டு வர முடியாது. நாம அவரை கணக்கு, அந்த கணக்கின் கீழே நம்ம அவரை கொண்டு வர முடியாது. அல்லது நாம எஜுகேஷன், கல்வியின் மூலமாகவும் அதை நம்ம கொண்டு வர முடியாது. இப்படி எல்லாம் நாம கொண்டு வரும்போது நம்மை நாமே பிரித்துக் கொள்கிறோம். ஸ்தாபனங்கள் ஜனங்களை பிரித்து வைக்கிறது. ஸ்தாபன சபைகள் ஜனங்களை பிரித்து வைக்கிறது. நம்முடைய கல்வியானது சுவிசேஷத்துக்கு எப்போதும் இருந்ததிலேயே மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்கிறது. கல்வி அப்படித்தான் இருக்குது. ஆனா நமக்கு தேவை என்ன வேணும்னா கல்வி அல்ல. நமக்கு ஒரு புதிய சபை கட்டிடம் தேவையில்லை. நமக்கு ஒரு புதிய ஸ்தாபனம் தேவையில்லை. நமக்கு இன்றைக்கு தேவை என்னவென்றால், பண்டைய கால காட்டகமான எல்லா பாவத்தை கொல்லுகிற பெந்தேகோஸ்துவில் பிறந்த பெந்தேகோஸ்து எழுப்புதலே அன்றி வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வல்லமையும், வல்லமையாய் கிரியை செய்யும்படி சபையில் மீண்டும் பரிசுத்த ஆவியின் கிரியையிலுமே நமக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நமக்கு தேவை. சுவிசேஷம் என்றால் என்ன? கவனிங்க. கைப்பிரித்து கொடுப்பது நல்லது, தெருவில் போய் நின்று சத்தமிட்டு சுவிசேஷம் சொல்றது நல்லது, பஸ் ஸ்டாண்டு ஜனங்களிடத்துல நம்ம இயேசு ஜீவிக்கிறார் சொல்றது நல்லது, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை உயிர்த்தெழுதலின் கிரியையில் காட்டுவதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் பரிசுத்தாவின் வல்லமையை உயிர்த்தெழுதலின் கிரியையில் காட்டுவதுதான் சுவிசேஷம். ஆண்டவர் சொன்னாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப அந்த திராட்சை செடியானது ஒரு முதல் கொடியை தோன்ற பண்ணுது. அப்படி அது தோன்ற பண்ணின போது அந்த கொடியிலிருந்து ஒரு அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்குமானார். கவனிக்கிறீங்களா? ஒரு திராட்சை செடி ஒரு கொடியை முதல்ல தோன்ற பண்ணும் பொழுது, இயேசுங்கிற நானே திராட்சை செடி முதல் ஒரு
ஒரு கொடியை தோன்ற பண்ணுது. அந்த கொடியை தோன்ற பண்ணும்போது ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்படுகிறது பைபிள்ல. அது இரண்டாவது முறையும் ஒரு கொடி தோன்றுமானா அது மற்றொரு அப்போஸ்தல புத்தகத்தை அது எழுத முடியும். ஆமென். மூன்றாவது கொடியும் மற்றொரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புத்தகத்தை உருவாக்கும். இங்க செய்தியில பார்க்கிறோம், முதல் செடி வந்து ஒரு கொடி வந்தது, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதப்பட்டது. அதே போல இந்த கடைசி நாட்கள்ல திரும்பவுமாக ஒரு செடி, ஒரு பிரான்ச், அந்த செடியிலிருந்து ஒரு கொடி வந்தது, திரும்பவுமாக இந்த பூமியில ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதப்பட்டது. இப்ப கடைசியா இயேசு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கல, அது மணவாட்டி செய்யும்படியாக மீதியை வைத்திருக்கிறார். இந்த மணவாட்டிங்கிற அந்த கொடி, அந்த மூல திராட்சை செடியிலிருந்து இந்த மணவாட்டிங்கிற கொடி தோன்றும் பொழுது மீண்டும் ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை உருவாக்கும். ஏன்னா அந்த திராட்சை செடியிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு கொடியும் முதலாவது தோன்ற கொடியை போலவே இருக்கும். புரிகிறதா? நமக்கு அசலான வல்லமை தேவை. நமக்கு பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவை. அதை செய்யும்படிக்கு தான் தேவன் நம்மிடத்தில் சொன்னார். சரித்திரத்தில் தேவன் எப்பொழுதுமே ஒரு முக்கியமான நேரத்தில் காட்சியில் எழும்புகிறார். அதான் நமக்கு தேவை. ஒவ்வொரு காலங்களிலும் பாருங்க, வேதாகமத்தில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு முக்கியமான நேரத்திலும் இயேசு செஞ்சார், இறங்கி வந்தார். ஒரு முக்கியமான நேரம் ஏதேன் தோட்டத்துல இருள் அந்த தோட்டத்தை மூடிருச்சு, ஒரு முக்கியமான நேரத்துல அவர் இறங்கி வந்தார். அதாமே அதான் நோவாவின் காலத்துல இந்த உலகம் தண்ணீருடைய அழிவை காணும் பொழுது அவர் இறங்கி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் புறப்படுற எமோரின் அக்கிரமம் நிறைவான உடனே, அவர்கள் புறப்படுற நேரம் வந்த உடனே அவர் இறங்கி வந்தார். அதே போல மனித குலத்துக்காக பாவ மீட்பு கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். அதே போல இந்த கடைசி காலத்திலும் பிசாசுனுடைய எல்லா கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவனுடைய கிரிகளை அளிப்பதற்காக தேவன் இறங்கி வந்தார். ஆமென். இயேசுவை காட்சியில் கொண்டு வரும்படியான பரிசுத்தாவின் வல்லமையை மீண்டும் மீண்டும் சபைக்குள்ளாக திரும்ப கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அதுவே இன்றைக்கு நம்முடைய சபையோடு உள்ள ஒரு காரியம். அதுதான் நம்முடைய கூடுகைக்கு அவர் வரணும், நம்முடைய சபைக்கு அவர் வரணும். கவனிங்க, நாம மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்தின் நாகரிகளுக்குள்ளாக விழுந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்க துவங்கி உலர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம அதை கத்திரித்து போட வேண்டிய ஒரு நேரம் சமீபித்து விட்டது. இந்த நாட்களில் ஒன்றில் அதிலிருந்து உலகத்தின் கிரியைகளை அவர் நிச்சயமாக துண்டித்து போடுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. சபையானது ஒரு மதத்தின் பெயரால், ரிலிஜன் அப்படிங்கிற அந்த மதத்தின் பெயரால் எல்லா காரியங்களையும் இப்ப தொடர்ந்து செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இயேசு புறப்பட்டு சென்ற போது மரணம் உள்ளே வந்ததை நம்ம யோவான் 11ஆம் அதிகாரத்தில் படித்தோம். இயேசுவானவர் நம்முடைய சபையை விட்டு செல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்முடைய சபையை விட்டு செல்லும் பொழுது அது படிப்படியாக அழிய துவங்கி மரித்து பின்னர் கொஞ்சம் காலம் கழித்து அது ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆமென். இயேசு புறப்பட்டு சென்ற போது மரணம் உள்ளே நுழைந்ததை நாம் அங்கே கவனிக்க வேண்டும். என்ன சபையை விட்டு தேவன் வெளியே போறாரோ அப்ப அந்த சபையில மரணம் உள்ளே நுழைகிறது. அதனாலதான் லவோதிக்க சபையை விட்டு தேவன் புறம்பே இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? வாசல்ல இருந்து தட்டி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற லவோதிக்க சபையின், இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபன சபைகள் அவரை என்ன செஞ்சதுங்க? வெளியே தள்ளிருச்சு. அதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்போ இப்ப அவங்களுக்கு இயேசுவுக்கு ஆள் அனுப்புறாங்க. லாசரு மரியாள் வீட்டுல இயேசுவுக்கு ஆள் அனுப்புறாங்க. இப்ப லாசர் என்ன செஞ்சுட்டான்? வியாதிப்பட்டுட்டான். ஆள் அனுப்புறாங்க. சபை வியாதிப்பட்டுருச்சு. இயேசுவை கூப்பிடுறாங்க. இயேசுவே, ஆமா நம்ம இந்த லவோதிக்க சபையை சொல்றது போல நம்ம பணக்காரரா இருக்கிறோம், திரவிய சம்பந்தமா இருக்கிறோம், எனக்கு ஒரு குறைவும் அல்ல அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லும் போது அவர் வெளியே நிக்கிறார். மரணம் உள்ள வந்தோன்னா அவர் வெளியே நிக்கிறார். இயேசுவுக்கு ஆள் அனுப்புறாங்க. ஆனா அவர் என்ன செய்யல? வரவில்லை. மீண்டும் ஆள் அனுப்புனாங்க. அப்போதும் அவர் வரல. ஆனா இயேசு தான் என்ன செய்ய போகிறது அவர் அறிந்திருந்தார். அப்போது மட்டும் அவர் அறிந்திருக்கல, இப்போதும் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன செய்யணுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது பாருங்க, யூதருடைய நேரம் சமீபிச்சு, அத்திமரம் துளிர் விட்ட இஸ்ரவேல் நாடு துளிர் விட்டு, இது சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க துளிர் விடும் பொழுது நம்முடைய காலம், புறஜாதியுடைய காலமும் என்ன செய்யுதுங்க? முடிந்து கொண்டிருக்கிறது. புறஜாதிகள் கிறிஸ்துவை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? புறஜாதிகள் கிறிஸ்துவை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் கொஞ்சம் காலம் கழித்து அந்த சிறுபான்மையான சிறு மந்தை மணவாட்டி கூட்டத்தை எடுத்து ஒரு வல்லமுள்ள சபையாக அதை எழுப்புவார். அதன் பின்னர் பரிசுத்த ஆவி யூதர்களிடத்திலாக அது திரும்ப புறஜாதி சபையை பரலோக வீட்டுக்கு எடுத்து செல்லுவார். கிட்டத்தட்ட மணவாட்டி ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, இயேசு அதை அறிந்திருந்தார். கொஞ்சம் கழிச்சு அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய நண்பன் லாசர் என்ன செய்திருக்கிறார்? நித்திரை அடைந்திருக்கிறார் சொன்னார். என்ன சொன்னாரு?
நித்திரை அடைந்திருக்கிறார். அவர் இப்போ ஒரு சற்று இளைப்பாறுதலை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சீசர்களுக்கு புரியல. சரி, அவன் நித்திரை அடைந்தா நிச்சயமா எழுந்திருப்பான்னு சொன்னாங்க. இப்ப இயேசு அவங்களுடைய வழக்கமான ஒரு பாஷையில சொல்றாரு, அவன் சேர்த்துட்டான், அவன் மரித்து போனான் என்று சொன்னார். அவன் மரித்து போய்விட்டான். ஆமென். அப்ப சொல்றாரு, உங்கள் நிமித்தமாக நான் அங்கு இல்லாததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புரிகிறதா? காரணம், அவனை குணப்படுத்தும்படி அவர்கள் அவரை வேண்டிக் கொண்டிருப்பார்கள். லாசரு வியாதியா இருக்கும் பொழுது நிச்சயமா இந்த லாசருவுக்காக அவங்க வேண்டிக் கொண்டிருப்பாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா அவர் ஜெபம் பண்ணிருப்பாரு, அந்த வியாதியிலிருந்து அவன் சுகமடைந்திருப்பான். ஆனா அந்த நேரத்துல அதை செய்ய முடியாது என்பதை இயேசுவானவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் தரிசனமும் அவருக்கு என்ன பிதாவானவர் சொல்லியிருந்தாரு, பிதாவானவர் இயேசுவிடத்தில் என்ன சொல்லியிருந்தார், தரிசனம் என்ன, அந்த 4 நாட்கள் கழித்தால் அந்த நேரம் இருக்குது அப்படிங்கறத பிதாவானவர் இயேசுவிட்டு சொல்லியிருந்தார். பிதாவானவர் இயேசுவிட்டு என்ன சொல்லியிருந்தார், தரிசனமா 4 நாட்கள் கழித்து இந்த காரியம் நடக்கும்னு சொல்லியிருந்தார். பாருங்க, கல்லறையில யோவான் எழுதின சுவிசேஷம் 11:41-42 படிப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். கவனித்தீர்களா? இயேசுவோட விசுவாசம் எப்படி இருந்தது? நான் ஜெபிக்கும் போதெல்லாம் நீ என்னோட ஜெபத்தை கேட்கிறீர்ங்கிற விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார். இயேசுதான் நமக்கு முன்னுதாரணம். பாருங்க, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதற்கு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை எனக்காக சொல்ல, சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் நிமித்தமாக இதை சொன்னேங்கிறார். புரிகிறதா? அவர் என்ன செய்ய போவதா இருந்தார் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். 4 நாட்கள் கழித்துதான் அவனை எழுப்ப வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். சில நேரங்கள்ல நாம ஜெபிக்கும் போது ஜெபங்கள் காலதாமதம் ஆகலாம். ஆனா நம்முடைய ஜெபத்தை ஒருபோதும் தள்ளாத தேவனாயிருக்கிறார். இப்ப சொல்றாரு, யோவான் 11:11 படிக்கும் பொழுது அவர், நான் போய் அவனை எழுப்புவேன். இப்போ அப்படியே நம்முடைய காட்சியை அந்த மரணம் நடந்த வீட்டுல அப்படியே நம்முடைய கண்களை திருப்பும். கொஞ்சம் அதை அப்படியே கற்பனை செய்து பாருங்க. மரணம் நடந்த வீடு எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. நிச்சயமா அந்த எபிரேய ஸ்திரீகள் தங்கள் முகத்துல கருப்பு திரைய துணியை மூடிக்கிட்டு ஒருவர் பிடித்து கொண்டு நாம என்ன செய்வோம்? அப்பாவும் அம்மாவும் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்முடைய சகோதரனும் நம்மளை விட்டு போயிட்டான், நாமும் நம்முடைய சபையை விட்டு வெளியே வந்துட்டோம், சபையை விட்டுவிட்டோம், சபையை விட்டுவிட்டோம். சபையை ரெண்டு செஞ்சுட்டாங்க, நம்மளை தள்ளி வச்சுட்டாங்க. நாம நசரேயனாகிய இயேசுவை பின்பற்றும்படி அந்த சபைகள் எல்லாம் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா அவர் என்ன செஞ்சுட்டாரு? இப்ப அவர் நம்ம விட்டு தூரமா போயிட்டாரு. அப்படிங்கறத கொஞ்சம் யூகித்து பாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு விசுவாசியோ யோபியினிடத்துல வந்தாங்க, சபையின் மூப்பர்களோ இல்ல விசுவாசியோ இல்ல ஒரு விமர்சகனோ என்ன சொல்லுவான்? நான் அப்பவே சொன்னல, நீங்க அவரை நம்பாதீங்க, அவர் கூட இருக்க மாட்டார், அந்த போதகர் உங்களோட இருக்க மாட்டார். அவர் என்ன செஞ்சாரு? அவரு அப்படியே ஊரா சுற்றி திரிகிறவரா இருக்கிறாரு. ஆனா தேவன் நமக்கு ஒரு போதகர் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம எல்லாம் அங்க வாரம் ஆராதிக்கிறோம். நம்ம போதகரை நம்ம எப்ப வேணா போய் பார்க்கலாம், நமக்கு உதவி தேவைன்னா அவரை போய் பார்க்கலாம், நம்ம கஷ்டத்தில் அவர்கிட்ட போய் சொல்லலாம், அவர் எந்நேரமும் அங்கதான் இருப்பாரு. ஆனா இவரை போய் நம்புனீங்களே, இவரு பாத்தீங்களா இப்ப கஷ்டமான நேரத்துல அவங்களை விட்டு போயிட்டாரு பாருங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த நபர்கள் அங்க சொல்லி கொண்டிருக்கிறத கொஞ்சம் அப்படி கற்பனை செய்து பாருங்க. இப்போ ஆபத்தான நேரத்துல அவருங்க இல்லையில் பாத்தீங்களா, நீங்க அவரை நம்பிட்டு நம்முடைய சபையெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே, நம்முடைய போதகரை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றார். இப்போ லாசரம் மரித்து ஒரு 4 நாட்கள் ஆயிடுச்சு. அந்த கல்லறை மேல ஒரு கல்லை புரட்டி வச்சுட்டாங்க, அடைச்சு வச்சுட்டாங்க. இந்த 4 நாளும் என்ன செய்வாங்களா, அந்த எபிரேய ஸ்திரீகள் லாசரு ஞாபகம் வரும் போதெல்லாம் கல்லறையில போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்களாம், கொஞ்ச நேரம் அழுவாங்களாம், அப்புறம் திரும்பி வருவாங்களாம். இப்படி 4 நாளும் போகும்போது 4வது நாள் கல்லறைக்கு போயிட்டு அழுதுட்டு திரும்பி வரும் பொழுது யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், உங்க போதகர் வந்திருக்கிறாரப்பா, இயேசு வந்திருக்கிறாருன்னு யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே, அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாருங்க அந்த செய்தி அங்க பரவுது. இயேசு வந்திருக்கிறாருங்க ஒரு செய்தி பரவன உடனே மார்த்தாள் எப்பவுமே என்ன செய்வா பாருங்க, மார்த்தாளை பத்தி நம்ம குறை சொல்லுவோம், அவ வசனத்தை கேட்காம எப்ப பார்த்தாலும் சமையல் அறையில உணவை செய்து கொண்டிருந்தான்னு சொல்லுவோம். இப்போ அவகிட்ட இருக்கிற ஒரு நல்ல விசேஷ ஒரு காரியத்தை பாருங்க. மார்த்தாள் அவள் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் காரியத்தில் தாமதப்பட்டவளாய் இருந்த போதிலும், அவள் வார்த்தைக்கு செவி கொடுப்பதில் தாமதப்பட்டவளாய்
பட்டவளாய் இருந்த போதிலும் அவளுக்குள் உள்ளே என்ன இருந்தது என்பதை இப்போது அவள் நிரூபிக்கிறார். அவள் இப்போ என்ன செய்யறா பாருங்க, இயேசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டோன்னு, போதகர் வந்திருக்காரு கேள்விப்பட்டோன்னு அந்த கல்லறையிலிருந்து ஓடுறான். ஒவ்வொரு தெருவா போறான், ஒவ்வொரு தெருவும் பார்க்கறான். ஒவ்வொரு தெருவிலும் அவர் இல்ல. ஏன்னா பாருங்க, அவர் இந்த ஊருக்குள் நுழைகிற வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாராம். எப்பவுமே அவர் ஒரு கூச்ச சுபாவடையவர். அவர் நம்ம அழைத்தால் தான் அவர் வருவார். ஒருவேளை மற்ற ஜனங்கள் போய் அவர் அழைத்திருக்கலாம், ஆனா அவர் வரல. யார் வந்து அழைக்கணுமா? அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் அவரை அழைக்க வேண்டும். இந்த ஊர் முன்னணியில வாசல் உட்கார்ந்து இருக்கிறத மார்த்தாள் போய் கண்டுபிடித்தாலாம். களைத்து போனாலாம். செய்தாலாம், இந்த தெருவும் அந்த தெருவும், அந்த தெருவில் இருப்பாரா இந்த தெருவில் இருப்பார்னு களைத்து போய் கடைசியில அந்த ஊருடைய எல்லையில அவர் உட்கார்ந்து இருந்தாராம். இப்ப கவனிங்க, ஒரு மாம்ச பிரகாரமான வெளித்தோற்றத்தின்படி ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, மார்த்தாள் போய் உடனே அவருடைய போதகரை கடிந்து கொண்டிருக்கலாம். எப்படி கடிந்து கொண்டிருக்கலாம் யோசித்து பாரு. ஏன்னா கடிந்து கொள்வதற்கு அவளுக்கு உரிமை இருந்தது. யாருக்குங்க? அந்த விசுவாசிக்கு தன்னுடைய போதகரை கடிந்து கொள்வதற்கு உரிமை இருந்தது. உரிமை இருந்ததா இல்லையா? இருந்தது, இருந்திருக்கலாம். ஆனா அவரிடத்துல போய் கொடுமையா பேசி இருக்கலாம். ஏப்பா, நாங்க உன்னை நம்பி சபையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டுமே, இப்படி அம்போன்னு எங்களை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு ஒரு கடிந்து கொள்ளுதல் மூலமா அவரை கடிந்து கொண்டிருக்கலாம். அவளுக்கு உரிமை இருந்தது. ஆனா அவ ஓடி போய் பாருங்க, நீர் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தேவனுடைய மனிதனாக இருக்க வேண்டியவர் அல்லவா? நாங்கள் அழைத்த போது நீங்க ஏன் வரவில்லை? நாங்கள் அழைத்த போது நீங்கள் ஏன் வரவில்லை? நாங்க இந்த ஊருக்குள்ள எல்லா பழிச்சொல்லுக்கும் ஆளாயிருக்கிறோமே, நாங்க எங்களுடைய சபையை விட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்தோமே, நீங்க ஏன் என் சகோதரனுக்காக ஜெபிக்க வரல? நாங்க உங்களுக்காக என்ன செய்திருக்குன்னு நீங்க பாருங்க. ஆனா நீங்கள் எங்களை கைவிட்டுட்டீங்களே போதகரே அப்படின்னு அவ சொல்லி இருக்கலாம். சொல்லி இருக்கலாமா? சொல்லி இருக்க கூடாது. அவளுக்கு உரிமை இருந்தது. அவ்வாறு கேட்க செய்தி சொல்லுகிறது. அவ்வாறு கேட்க அவளுக்கு ஒரு உரிமை இருந்தது போல தென்பட்டது. ஆனால் அவள் அப்படி கேட்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா, நாம் ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி தான் பெற்றுள்ள ஒவ்வொரு உரிமையும் விட்டு கொடுத்து விடுகிறது. அதுக்கு இருந்த ஒரு ரோமத்தை விட்டு கொடுத்துருது. அதுக்கு இருந்த உரிமையே ரோமம் தான், முடிதான், அதை விட்டு கொடுத்துருது. ஆமென். கவனிங்க செய்திய, நீங்கள் நாம் தேவனை சேவிக்க, நாம் தேவனை சேவிக்க நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு உரிமையும் விட்டு கொடுத்து விட வேண்டும். நாம இயேசு கிறிஸ்துவை சேவிக்கணும்னா நாம என்னென்ன உரிமை வச்சிருக்கிறோமோ அத்தனை உரிமையும் விட்டு கொடுத்தோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் மனதார நடக்கிற யாவரும் துன்பப்படுவார். அது முற்றிலும் உண்மை. இப்போ மார்த்தாள் அதை செய்திருந்தால், அப்படி சொல்லி இருந்தா, அப்பொழுது அந்த சம்பவம் ஒருபோதும் அந்த விதமா முடிஞ்சிருக்காது. நாம தேவனுடைய ஒரு தெய்வீக வரத்தை ஒரு அணுகுகிற ஒரு முறை இருக்கு. ஆமென். தேவனிடத்துல நாம் அணுகுகிற ஒரு முறை இருக்கு. இந்த உலகத்திலே நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக அணுக வேண்டும். எல்லாரிடத்திலும் எல்லா விதமாக நம்ம அணுக முடியாது. கலெக்டரேட் போகணும்னா அதுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கும். டாக்டரேட் போகணும்னா அதுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கும். உண்மைதானே? அதே போல தேவனிடத்துல போகணும்னா ஒரு அணுகுமுறை இருக்கிறது. நாம சரியான அணுகுமுறையோடு போனா, மார்த்தாள் அவ சரியான அணுகுமுறையை அறிந்ததனால, அந்த அணுகுமுறையை தெரிந்து கொண்டதுனால அந்த அணுகுமுறையோடு இயேசுவின் இடத்துல அவள் போனாள். அவள் ஓடி போய் என்ன செஞ்சா பாருங்க. அணுகுமுறை கவனிச்சீங்களா? என்ன அணுகுமுறைன்னு? அவருடைய பாதத்தில் விழுந்தார். அவளுடைய அணுகுமுறையை பார்த்தீங்களா? அவருடைய பாதத்தில் விழுந்தார். அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்று சொல்லுக்கு ஆளிகை செய்யக்கூடியவர். நிச்சயமா மார்த்தாளுக்கு அவளுடைய ஆண்டவராத்தான் அவர் இருந்தார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீர்களானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். ஆனால் இப்பொழுதும் கூட அவன் மரித்திருந்தாலும் பரவாயில்ல, 4 நாள் ஆயிருச்சு. ஒரு மனிதனுடைய சரீரம் 72 மணி நேரம், 3 நாட்களுக்கு பிறகு அது அழுகு துவங்க ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா லாசருடைய என்ன செஞ்சிருப்பான்? உடல் அழுக ஆரம்பிச்சிருச்சு. உடல் அழுக ஆரம்பிச்சிருச்சு. தோல் புழுக்கள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த தோல் புழுக்கள் அவருடைய சரீரத்துல ஊறுகிற நேரம் ஆயிருக்கு. இப்ப கூட மார்த்தாள் என்ன செய்யறான்? இப்பொழுதும் ஆண்டவரே பாருங்க, அந்த நேரத்துல மார்த்தாள், இப்ப நமக்கு சோதனைகள் மேல சோதனை, மன வருத்தங்கள் மன வருத்தம், இப்படிப்பட்ட நேரங்களில நாம் என்ன செய்வோம்? தேவனிடத்துல அணுகுமுறையை நாம் அறிந்திருக்க வேண்டும். மார்த்தாள் அங்க கவனிங்க, மார்த்தாள் என்ன செஞ்சா? அந்த நேரத்துல லாசரு சரீரத்துல தோல் புழுக்கள் தோன்றிருச்சு. அந்த நேரத்திலும் கூட பாருங்க, ஈவன் நவ் லார்ட், இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்றால், அதுதான் ஒரு ரகசியம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, ஈவன் நவ் லார்ட்,
நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்றால் அதுவே ரகசியமாய் உள்ளது. ஆமென். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இயேசு சொன்னாரு, என் நாமத்தில் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே. பாருங்க, அந்த மார்த்தாளுடைய சத்தம் அவருடைய மகத்தான இருதயத்துக்கு பிடிச்சு போச்சா. அவர் சொன்னாரு, உன் சகோதரன் மீண்டும் பிழைப்பான். அப்போ யூதர்கள் பொதுவான உயிர்த்தெழுதலில் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். அவனும் ஒரு நல்ல பையன் தான், நிச்சயமா அந்த பொதுவான உயிர்த்தெழுதல அவன் வருவான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற விசுவாசம் மார்த்தாளுக்கு இருந்தது. இப்ப பாருங்க, இயேசு பாருங்க தன்னுடைய சரீரத்தை நிதானமா வெளிப்படுத்துறார். அவசரப்படாம எந்த ஒரு காரியத்திலும் நம்ம அவசரப்படாம நிதானமா இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அவர் அவசரப்பட்டு எது வேணா செய்யலாம். அவரிடத்துல அதிகாரம் இருந்தது, அவரிடத்துல வல்லமை இருந்தது. ஆனா அவர் நிதானமா வெளிப்படுத்துறார். அவர் சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். பாருங்க, எந்த மனுஷனும் அதை ஒருபோதும் அதுக்கு முன்னும் சொன்னதில்லை, அதுக்கு பின்னும் சொன்னது. எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ சன்னியாசிகள், எத்தனையோ தலைவர்கள் இந்த வார்த்தை சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களால அதை சொல்ல முடியாது. ஏன்னா அதை சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அதை சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு மட்டும்தான். ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிக அதிகாரம் உண்டு. நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் மறியாமலும் இருப்பான். இந்த வார்த்தையை இந்த உலக சரித்திரத்திலேயே சொல்லக்கூடிய ஒரே தகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா அவர் தம்முடைய வார்த்தையை அவர் நிரூபித்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை நிரூபித்தார். இப்போ மார்த்தாளுடைய அந்த உண்மையான இருதயத்திலிருந்து புறப்படுகிற விசுவாசம், அது தேவனை சந்திக்கும் போது, நம்முடைய இருதயத்திலிருந்து உண்மையான ஒரு ஆழமான விசுவாசம் தேவனை சந்திக்கும் போது, பாருங்க, இந்த வேலையில இந்த சிறு மந்தைக்கும் இந்த செய்தியை கேட்கக்கூடியவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவனிடத்தில் எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காது இருக்குமானால் நாம் தேவனிடத்தில் என்ன கேட்போமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். வேத வார்த்தைகள் அவ்வளவு நிச்சயமாகவும் உண்மையாகவும் ஜீவிக்கிறதுமாய் இருக்கிறது. அதாவது இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய விசுவாசம் அந்த விதமா மார்த்தாளுடைய இருதயத்திலிருந்து எவ்வளவு உத்தமமா புறப்பட்டதோ அந்த விதமாக புறப்படும் பொழுது அது தேவனோடு இணையும். உங்களுடைய விசுவாசம் அவ்வளவு உத்தமமா புறப்படும் பொழுது தேவனோடு இணைந்தே தீர வேண்டும். அப்பொழுது ஆதி பெந்தெகோஸ்துடைய அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். நல்லது ஆண்டவரே, நாங்கள் இதை விட்டு விட்டோம், நாங்கள் இதை செய்துள்ளோம், அதை செய்துள்ளோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு முறை மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 27வது வசனம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி எல்லாவற்றையும் விட்டு, என்ன பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே எங்க சொந்தத்தை நாங்க விட்டுட்டோம், எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் நாங்க விட்டுட்டோம், நாங்க ஏதோ மீன் பிடிக்கிற தொழில் வச்சிருந்தோம் அந்த தொழிலை விட்டுட்டோம், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே அப்படின்னு அவன் உதட்டில இருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அங்க தேவனோட வார்த்தை வந்து நமக்கு பதிலா விழுகிறத பாருங்க. அங்க என்ன சொல்லுது, அதுக்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் நம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து படிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள் என்றார். ஆமென். பாருங்க, நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஈவன் நவ் லார்ட், இப்பொழுதும் கூட ஆண்டவர் நாம அவரை அழைக்கும்படியா நமக்காக அவர் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க அவரை அழைக்கும்படியா உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். செய்தி அதுதான். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். இயேசு உங்கள் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படியானா நீங்க உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நாம எழும்பி நின்று அவருக்கு துதி செலுத்துவோமா? அப்படி நாம துதி செலுத்தும் போது அவர் இப்பொழுது நம் மீது விழுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்க துதி செலுத்தும் பொழுது அவர் உங்கள் மீது விழுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரை ஸ்தோத்திரி, உங்களுடைய கரங்களை உயர்த்து. நீங்க எங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க என்பதையும் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் மறந்துவிடு. நீங்க ஒரு உண்மையான இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்பி அவரை நீங்க சேவிக்க தொடங்கும் போது, அவரை ஆராதிக்க தொடங்கும் போது, அப்படியே கர்த்தரை ஆவியிலும்
சக்தியிலும் வல்லமையிலும் ஆராதிப்பது எவ்வளவு மகிமையாகும், எவ்வளவு அற்புதமாக உள்ளது. அதை உணர்கிறீர்களா? உத்தம இருதயத்தோடு நம்ம அவரை அணுகுவோம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவர் நம்ம மீது விழுவார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இப்போ எழுந்து நின்று கர்த்தருக்கு துதி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு நம்மை அணுகும் போது, ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் அவரை அணுகும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். பிரியமான கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே இயேசுவே, நாம் அப்படியாக தாழ்த்தி அவரை ஸ்தோத்திரி. எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவனாயிருக்கிறேன், எங்களுடைய ஜெபங்களை அறிந்த தேவனாயிருக்கிறேன். இந்த செய்தியிலே எப்பொழுதும் கூட ஆண்டவரே, ஈவன் நவ் லார்ட், எப்பொழுதும் அவர் தேவனாயிருக்கிறார், இப்பொழுதும் அதே தேவனாயிருக்கிறார், இப்பொழுதும் அதே வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், எப்பொழுதும் அதே மகிமையுள்ள தேவனாயிருக்கிறார், எப்போதும் அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார், எப்போதும் அவர் கருணையுள்ள தேவனாயிருக்கிறார். நாமும் மாத்திரம் உத்தம இருதயத்தோடு அவரிடத்தில் நாம் அணுகும் பொழுது, என் நாமத்தினாலே எதை காட்டாலும் அதை தருவேன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஒருபோதும் தள்ளாத தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வேளையில ஜெபித்து இந்த ஆராதனை முடியும். அருமையான